ஆல்ரெடி மார்ச் 27th அன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 50X ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு அண்டர் 12K பட்ஜெட்ல வர ஸ்மார்ட் ஃபோன். பட் இப்ப வந்து அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போறாங்க. பட் இது வந்து அண்டர் 15K பட்ஜெட்ல வருது. ஸோ எந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபினிக்ஸ் நோட் 50எஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 50எக்ஸுக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து சேமா இருக்கு, டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலரா குடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ இந்த 15Kக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஃபீச்சர்ஸ. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்மளோட வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். இந்த நோட் 50எஸ் ஸ்மார்ட் போன் வந்து வர ஏப்ரல் 18th அன்னைக்கு லான்ச் பண்றாங்க. அண்ட் இதோட சேல்ஸுமே வந்து பிளிப்கார்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே அந்த நோட் 50எக்ஸோட டிசைனை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கேமரா மாடியூல் வந்து பின்னாடி அந்த ஜெம் கட் டிசைனோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்டிவ் ஹாலோ லைட்ஸுமே இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஹாலோ லைட் எதுக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போதும், அதுக்கப்புறம் கேம் மோட் ஆன் பண்ணும்போது, சார்ஜ் ஆகும் போதும் சரி, இந்த ஆக்டிவ் ஹாலோ லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து 7.6 mm திக்னஸோட வருது. இதோட ப்ரொடெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த நோட் 50எஸ் வந்து மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து ப்ளூ, கிரே, அதுக்கப்புறம் ரெட் கலர். ஸோ டிசைன் அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த 50எக்ஸோட டிசைன் தான். பட் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த 50எக்ஸ்க்கும் 50எஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 50எக்ஸ்ல வந்து 6.67 இன்ச்க்கான ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்திருந்தாங்க. பட் அதுவே இந்த 50எஸ்ல வந்து 6.78 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுல வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. இந்த அண்டர் 15Kக்கு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இதெல்லாம் கொடுக்கறது இன்னுமே ஆட் ஆன் ஃபீச்சர்ஸா தான் நான் பாக்குறேன். அண்ட் இதுல வந்து டியூவி சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 50எக்ஸ்ல வந்து டுயல் கேமரா செட்டப் தான். ஆனா வந்து 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. வித் சோனியோட IMX 682 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த 64 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் வந்து இந்த 50எக்ஸ்ல வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த 50எஸ்ல 13 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல 4K வீடியோஸ் எல்லாமே வந்து 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். அண்ட் இன்ஃபினிக்ஸோட ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே அடாப்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஏஐ ஆப்ஜெக்ட் எரேசர், இமேஜ் கட்டர், அதுக்கப்புறம் வந்து ஏஐஜிசி போர்ட்ரேட் மோட் இது எல்லாமே இருக்கு. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த 64 மெகா பிக்சல் ஃபர்ஸ்ட் டைமா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50எஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர். ஸோ இந்த 50எக்ஸுக்கும் 50எஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ப்ராசஸர் தான். மீடியாடெக்கோட 7300 அல்டிமேட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நான் ஆல்ரெடி இந்த 50எக்ஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். பட் அந்த 50எக்ஸ்க்கு வந்து 6 லேக் மேல AnTuTu ஸ்கோரிங் இருந்துச்சு. அதுவே இந்த 50எஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 7 லேக் பிளஸ் AnTuTu ஸ்கோரிங் இருக்கு. பிஜிஎம்ஐ கேம்ஸ் எல்லாமே வந்து 90 எஃப்பிஎஸ்ல வச்சு விளையாட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து எக்ஸ் பூஸ்ட் மோட், அதாவது இந்த கேம் மோட வந்து நீங்க ஆன் பண்ணி இந்த பிஜிஎம்ஐ கேம் எல்லாமே விளையாட முடியும். நீங்க கேம் மோட் ஆன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த பின்னாடி இருக்க ஹாலோ லைட் வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50எஸ் ஸ்மார்ட் போன்ல நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் சேம் பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 5500 mAh பேட்டரி வித் 45 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து 1 to 100% சார்ஜ் ஏறுறதுக்கு 60 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்வ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா,
1% தான் இந்த ஸ்மார்ட் போன்ல சார்ஜ் இருந்தாலுமே வந்து 27 மினிட்ஸ் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேவிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 21 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 1% சார்ஜ்ல. அண்ட் நெக்ஸ்ட் இதுல ட்ரூ மிலிட்டரி கிரேட் IP64 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது ஷாக் டெஸ்ட், வைப்ரேஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் டிராப் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி இந்த மிலிட்டரி கிரேட் வந்து சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல NFC சப்போர்ட், IR பிளாஸ்டர், அதுக்கப்புறம் வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாமே குடுத்திருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து JBL வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் அண்டர் 15Kக்கு வொர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இதுல வந்து நல்ல டிஸ்ப்ளே, அதாவது கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே வித் 144 ரெஃப்ரெஷிங் ரேட் குடுத்திருக்காங்க. அண்ட் ப்ராசஸரும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த MediaTekோட 7300 அல்டிமேட். இந்த Infinix Note 50 சீரிஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த அல்டிமேட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 700+ AnTuTu ஸ்கோரிங்கோட இந்த ஸ்மார்ட் போனுக்கு வருது. அண்ட் கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் வித் சோனியோட சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க இந்த Infinix Note 50 வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.